உலக பெருவிழா, தேசிய பெருவிழா. அந்த ஒரு அற்புதமான காட்சியை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் அந்த எல்லோரும் எதிர்பார்த்திருந்த தேர் திருவிழாவானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட போகின்றது. உலகம் முழுக்களும், நாடு முழுக்களும், வட மாகாணம் முழுக்களும், புலம்பெயர் தமிழர்கள் முழு பேரும் எதிர்பார்க்கின்ற அந்த திருவிழாவானது இன்னும் சற்று நேரத்திலே வந்து ஆரம்பமாக போகின்றது. அந்த ஆறுமுகசாமி எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சியை பார்ப்பதற்காக கோடாதி கோடி பட்டு அடியார்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு அற்புதமான காட்சியையும் இன்று நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். முன்னித்தன சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் ஈழத் தமிழர்கள் எதிர்பார்த்திருந்த, உலகத் தமிழர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த தேர் திருவிழாவானது இன்று நடைபெற போகின்றது. அதற்காக பக்த அடியார்கள் எல்லோரும் இந்த காலை பொழுதிலே வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இது இப்பவே தங்களுடைய பக்தி பூர்வமான செயல்பாடுகளை பக்தர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பிரதட்டை உருளுகின்றார்கள். அதே போல தேங்காய்கள், கற்பூரங்கள் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. காலை 5:45 இந்நேரமே பக்தர்கள் தங்களுடைய அந்த பக்தியாக தேங்காய்கள் அடிக்கின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தேர் வரும் வேளையில், ஆறுமுகசாமியார் வரும் வேளையில் தேங்காய்கள் அடிக்க முடியாது என்ற காரணத்தினால் இப்பொழுதே அந்த தேங்காய்களை அடிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பல லட்சக்கணக்கான தேங்காய்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேங்காய்கள் பக்தர்களினால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அதிகாலையிலேயே இந்த பக்தி பூர்வமாக தேங்காய் அடிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வைரவருக்கான அந்த பூஜைகள் இடம்பெற்று பஞ்சலாத்தி காட்டிவிட்டு குருக்கள் செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதே போல கற்பூரங்கள் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சி. ஆறுமுகசாமியார் வருகின்ற வேளையில் கற்பூரங்கள் கொளுத்தப்பட முடியாது. அதனால் பக்தர்கள் இந்த காலை பொழுதிலேயே தாங்கள் கொண்டு வந்த அந்த கற்பூரங்களை கொளுத்துகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். திருவள்ளியூர் ஆழ்வார் கோயிலிருந்து வாரம் பெரியாழ்வார் ஆத்திரம் நடத்துகிறோம். நாங்கள் வருஷம் இந்த தேருக்கு வந்து அன்னதானங்கள் அன்னதானங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொரு வருஷம் கதிராமம் முருகன், சென்னதி முருகன், எல்லா முருகனுக்கும் போய் வாரம். தேர் ஒரு சிறப்பான இது. மக்கள் எல்லாருக்கும் நல்ல ஆசி வழங்கி நோய் துன்பம் இல்லாமல் வாழ வேணும் என்று சொல்லி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக் கொள்வோம். அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுள் உய. உலகத் தமிழர்கள், உலக சைவ பெருமக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் நல்லூரிலே இருந்து, வடபுலத்திலே தமிழர்களுடைய தாயகத்திலே இருந்து இந்த நல்லூர் கந்தனுடைய ரதோற்சவ விழா மிக அழகாக, அற்புதமாக தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகனின் ஆதரெல்லாம் நல்லை கந்தனுடைய புகழ்வாட பஞ்சதேவி முழங்க பாரிலோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய ஆறு முகத்தோடு அபயகரங்காட்டி நாறு மாலையோடு நலிந்தவரை காக்க வீறு கொண்ட சூரன் வெம்பகையை முடித்த முருகன் அழகான தங்கமணி தேரிலே அவன் எங்களுடைய தமிழ் மண்ணிலே வலம் வரப் போகிறான். உலகம் எழுந்து வணங்குகிறது, உலகம் வியந்து பார்க்குகிறது. அங்கே அற்புதமான திருக்காட்சி. இன்றைக்கு நெல்லையம்பதியிலே பூலோக கைலாசத்திலே லட்சோப மக்கள் உலக வேர்க்கோட்டத்தினுடைய நாயகன் தேரேறி வருகிற அழகான திருக்காட்சியிலே இணைந்து கொள்ளுகிறார்கள். ஆமாம், ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்கு எங்களுடைய நல்லூர் பூலோக கைலாச வளாகத்திலே இருந்து யூடியூப் தளங்கள் வாயிலாக உலகம் முழுவதும் இந்த ஒளிபரப்பை
நிறைவேற்றி கொள்ளுகிறார்கள் எங்களுடைய தம்பியர். ஆமாம், அந்த வகையிலே சரியாக 7 மணி அளவிலே எம்பெருமானுடைய அந்த தேர் திருவிழா நிகழ்வுகள் மிக அழகாக அமைய இருக்கிறது. இன்னொரு சிறப்பு, யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கிற அனைத்து வீதிகளிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து விட்டது. இப்பொழுது நல்லூர் பூலோக கைலாசத்தில் கூடிய எல்லா வீதிகளிலும் எல்லா வாசல்களினாலும் அடியவர்கள் வந்து நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 அழகான ராஜகோபுரங்களும் அழகாக காட்சியளிக்கிறது. சைவ தமிழர்களுடைய பூர்வீகமான தமிழ் பண்பாட்டை பறைசாற்றுகின்ற ஒரு உலக பெருவிழா, தேசிய பெருவிழா நல்லூரிலே நடைபெறுகிறது. தமிழ் மாநிலத்திலே நடைபெறுகிறது, தமிழ் மண்ணிலே நடைபெறுகிறது, பூலோக கைலாசத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமாக இன்று எம்பெருமானுடைய ஆலய உட்பிரகாரத்திலே வேதபாராயணம் எழுந்த வண்ணமாக இருக்கிறது. சிவாச்சாரியார்களுடைய வேதபாராயணத்தோடு சரியாக வசந்த மண்டபத்திலே பெருமான் 6 முகத்தோடு அபயகரங்காட்டி ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தரமான தீர்வை இந்த ஆண்டிலே தருவான் நல்லை கந்தன் தருவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு உலகம் முழுவதும் எழுந்து வணங்கி இன்றைக்கு அழகாக இந்த பண்பாட்டு விழா, சைவ தமிழர்களுடைய பாரம்பரிய திருவிழா உலக வேர்க்கோட்டத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அவனர்களாலே வந்தால் வணங்கி. ஆகவே அந்த வகையிலே மூவரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கவேல் போற்றி போற்றி. எழிலான தமிழ் நெல்லைப்பதியிலே எங்கள் தலைவன் எழுந்தருளி வரப்போகிறான். அந்த அருமையான திருக்காட்சியை உலகம் வியந்து பார்க்க போகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்தும் தருவோம். எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி இந்த வர்ணனைகளிலிருந்து தற்பொழுது விடைபெற்றுக் கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் மேயர்களே. ஆயத்த நிலையில் இருக்கின்ற அந்த அழகான தேரை பார்க்கின்றோம். வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, பள்ளி தெருநரும் பற்றி வடிவேலும் உள்ளது தோணுமே, பள்ளி மயிலரு வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, இணையாலும் ஆண்டவனே எழில் வேலவா, இணையாலும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனு முனை பாட அருள்வாயா, எளியேனு முனை பாட அருள்வாயா, முருகா 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 குமரா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினம் பேரிகை மேளங்கள் தேர் நிலையில் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். அதே போல அடிக்கப்படுகின்ற அந்த மிகப்பெரிய மணி தேருக்கு முன்னால் செல்ல போகின்ற அந்த மிக பெரும் மணி இதுதான். மக்கள் எல்லோரும் காவடியை பார்க்கின்ற அந்த காட்சி கொடித்தம்பு பூஜை ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்ப்பதற்கு பக்தர்கள் நிற்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பௌத்த
மத குருவும் மக்களோடு மக்களாக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆறுமுக சாமியார் காகத்துக்கு செல்கின்ற அந்த அற்புத காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லை கடல் என திரண்டு நிற்கின்ற அந்த பக்தர் அடியார்களை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆறுமுக சாமி வரும்போது பூக்களை தூவுவதற்காக தொண்டர்கள் மேலே நிற்கின்ற அந்த காட்சி, வாழை குழல் பூக்களுடன் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த ஆறுமுகசாமியினுடைய அந்த கம்பீரமான வருகையானது தற்பொழுது நடைபெறுகின்றது. அரசன் போருக்கு வருவது போன்று அந்த முழக்கத்துடன் கம்பீரமாக வருகின்ற மலர்கள் தூவப்பட்டு முருகப்பெருமானை வரவேற்கின்ற அந்த அழகிய அற்புத காட்சி. பல கோடி பெறுமதியிலான தங்க நகைகள் அடுக்கப்பட்டு பார்ப்பதற்கே கொள்ளை அழகாக வருகின்ற அந்த ஆறுமுக சாமியை பார்க்கின்றோம்.
அருணசாமி இருக்கப்பட்டு பின்னர் மக்கள் பார்வைக்காக சுற்றி மக்கள் பக்கம் திருப்புகின்ற அந்த அற்புத காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். தேர் வடமானது கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சி தேர் வடங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பக்கமாக எழுபடுகின்ற அந்த காட்சி உலகமே எதிர்பார்த்திருந்த அந்த தேரானது மெல்ல மெல்ல இழுக்கப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
பூக்கள் போடுவதற்காக தயார் நிலையில் நிற்கின்றார்கள். ராஜகோபுரத்தை தாண்டி பக்தர்கள் மிக அழகாக கஷ்டப்பட்டு அந்த தேரை வந்து இழுத்து கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கும் அந்த பக்தர் கூட்டத்தை பார்க்கின்றோம். தேரானது 8:30 மணி அளவில் இருப்புக்கு வந்த அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.